எங்களோட ப்ரொஜெக்ட் 100க்குரிய 71வது கேள்வியை நாங்கள் பார்ப்போம். இது ஒரு முக்கியமான கேள்வின்றதால ஏழுமெண்டா இதை நான் பப்ளிக்காக எங்களோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறது ட்ரை பண்ணுறேன். 71வது கேள்வியை பாருங்கோ. அமில மூல நியமிப்பொன்றில் சமவெளி புள்ளியிலும் பார்க்க அவதானிக்கப்படுகின்ற முடிவு புள்ளி குறைவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிற. இரண்டாவது கூற்று வந்து சமவெளி புள்ளிக்கு அருகில் பிஹெச்சின் விரைவான மாற்றம் இருப்பின் எக்காட்டியையும் அமில மூல நியமிப்பொன்றுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிற. அப்ப இந்த கேள்வியில முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் என்னன்னு சொன்னா காட்டி, சமவெளி புள்ளி, முடிவு புள்ளி. இதான் வந்து இந்த கேள்வியிட வந்து முக்கியமான கீ பாயிண்ட்ஸ். அப்ப முதலாவது பாயிண்ட் என்ன? காட்டி. இரண்டாவது வந்து முடிவு புள்ளி. மூணாவது பாயிண்ட் வந்து சமவெளி புள்ளி. அப்ப நாங்க முதலாவது வந்து இந்த காட்டி சம்பந்தமான விஷயங்களை வந்து பார்த்து கொண்டு வரோம். இந்த காட்டியாக நாங்க பயன்படுத்துறது ஒரு மென்னமிலம் அல்லது ஒரு மென்மூலம். அந்த விஷயங்களை வந்து முதலாவது விளைவிக்கோங்க. இந்த காட்டின்றது ஒரு மென்னமிலமாக அல்லது ஒரு மென்மூலமாகத்தான் ஈக்க போகுது. ஒரு மென்னமிலமாக அல்லது ஒரு மென்மூலமாகத்தான் ஈக்க போகுது. உதாரணமா நாங்க படிச்சதுதான் இந்த மென்னமிலங்கள்ல CH3 COOH அந்த மாதிரியான மென்னமிலங்கள் தான் இந்த காட்டியாக வந்து ஈக்க போறேன். அல்லது மென்மூலமா எடுத்தேன்னு சொன்னா நாங்க NH4OH படிச்சதுதானே, அந்த NH4OH போன்ற மென்மூலங்களாகத்தான் இந்த காட்டி வந்து ஈக்கும். ஒன்றோ மென்னமிலம் அல்லது மென்மூலமாகத்தான் இந்த காட்டிகள் வந்து பொதுவாக ஈக்க போற. அப்ப நாங்க உதாரணமா இந்த இடத்துல இந்த காட்டியை வந்து ஒரு மென்னமிலமாக கருதும். இந்த காட்டி வந்து ஒரு மென்னமில காட்டியாக கருதும். அப்ப அதோட சூத்திரம் வந்து HIN சொல்லி வரும். சரியா? இந்த காட்டியை நாங்க மென்னமிலமாக கருதினு சொன்னா அதோட சூத்திரம் வந்து HIN சொல்லி வரும். நாங்க பொதுவாக வந்து மென்னமிலத்துக்கு சூத்திரம் எழுத கூட HA தான் எழுதுற இல்லையா? HA எழுதுற. ஆனா நீங்க இவ்விடத்துல ஏன் HIN போட்டீங்கன்னு கேட்டா இந்த காட்டிக்கான இங்கிலீஷ் பேர் என்ன? இந்த காட்டியை நாங்க இங்கிலீஷால வந்து இண்டிகேட்டர்னு சொல்றேன். அப்ப அந்த இண்டிகேட்டர் இருந்து காட்டுறதுக்காகத்தான் நான் HIN போட்டிறேன். IN சொன்னா அது இண்டிகேட்டரை வந்து குறிச்சோம். அப்ப HIN சொல்றது வந்து மென்னமில காட்டிட சூத்திரம். சரியா? இந்த HIN சொல்றது ஒரு மென்னமில காட்டிட சூத்திரமாக இருக்கும். அப்ப இது மென்னமிலமாக இருந்ததுன்னு சொன்னா அவனுக்கு தெரியும் அது வந்து நீர் பகுப்படையும் இல்லையா? இந்த மென்னமிலம் வந்து நீர் பகுப்படையும். நீர் பகுப்படையக்குள்ளே இந்த HIN சொல்றது வந்து ஒரு அமிலம். இது அமிலம் என்றதால இது H+ஐ விடுவிக்கும். இது H+ஐ விடுவிச்சுன்னு சொன்னா IN- H3O+ உருவாகும். IN- H3O+ உருவாகும். அப்ப இதுதான் நடக்கிற தாக்கம். விளைஞ்சா? இதுதான் நடக்கிற தாக்கம். இந்த தாக்கத்துல இந்த முதலாவது சேர்வையும் இந்த HIN-ம் இந்த IN- வெவ்வேறு நிறங்களை வந்து கொண்டிருக்கும். விளைஞ்சா? இந்த மென் அமில காட்டிட HIN என்ற சேர்வையும் IN- என்ற சேர்வையும் வெவ்வேறு நிறங்களை வந்து காட்டும். அப்ப விளைவாக உருவாகிற அந்த கரைசல்ல எந்த நிறம் வாரன்னு சொன்னா எதிர செறிவு கூட வயிறோ அதிர நிறத்தை தான் வந்து கூடுதலாக வந்து பிரதிபலிச்சும். உதாரணமா ஒரு அமில மூல நியமி போன்றுல IN- செறிவு கூடவா இருந்ததுன்னு சொன்னா IN- செறிவை தான் அந்த கரைசல் வந்து பிரதிபலிச்சும். அதே நேரம் அந்த நியமிப்புல வந்து HIN செறிவு கூடவா இருந்ததுன்னு சொன்னா அழுத நிறத்தை தான் அந்த கலவை வந்து பிரதிபலிச்சும். அது சம்பந்தமான விஷயங்களை தான் நாங்க பார்க்க போறோம். அப்ப இது வந்து நான் ஆரம்பத்துல சொன்ன இது ஒரு மென்னமில காட்டி இல்லையா? அப்ப இந்த மென்னமில காட்டிய நாங்க உதாரணமா செல்லுவோமே, ஒரு HCl குடுவைக்குள்ளு போட்டான்னு சொன்னா இந்த மென்னமில காட்டிய ஒரு HCl குடுவைக்குள்ளு போட்டான்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் HCl ஒரு வண்ணமிலம். அப்ப இந்த வண்ணமிலத்துக்குள்ளுக்கு H3O+ செறிவு வந்து கூடுதலாக காணப்படும். அப்ப இந்த குடுவைக்குள்ளுக்கு நாங்க இந்த காட்டிய போடக்கொள்ள சடுதியாக H3O+ செறிவு கூடும். அப்ப H3O+ செறிவு சடுதியாக கூடினு சொன்னா இலைச்சேற்றலின் தத்துவம் படி தாக்கம் பித்திசில வந்து நடக்கும். தாக்கம் பித்திசில நடந்ததுன்னு சொன்னா IN- செறிவை விட HIN செறிவு கூடுதலாக காணப்படும். IN- செறிவை விட HIN செறிவு கூடுதலாக காணப்படும். நிபந்தனை என்ன? மென் மூல அதாவது மென் அமில காட்டிய ஒரு அமிலத்துக்குள்ள போட்டா தான் இந்த விஷயம் நடக்குது. இது மென்மூல காட்டியா இருந்ததுன்னு சொன்னா இந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து வித்தியாசப்படும். இது ஒரு மென்னமில காட்டியாக இருக்கணும். இது ஒரு அமிலத்துக்குழு போட்டேன்னு சொன்னா தான் இந்த விஷயம் வந்து நடக்கும். அந்த நிபந்தனைகளை கட்டாயம் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு மென் அமில காட்டிய நாங்க ஒரு வன் அமிலத்துக்குழு போட்டேன்னு சொன்னா தான் இந்த விஷயம் நடக்கும். அப்படி போடக்கொள்ளே H3O+ செறிவு சடுதியாக கூடும். அதனால இலிச்சேற்றலின் தத்துவப்படி தாக்கம் பித்திசில நடக்கும். அப்படி நடக்கிறதால HIN செறிவு கூடுதலாக காணப்படும். அப்ப HIN செறிவு கூடக்கொள்ளே அந்த ஒட்டுமொத்தமான கலவையிட நிறம் வந்து இந்த HIN நிறமாக வந்து காணப்படும். விளைஞ்சா? இந்த HCl குடுவைக்குள்ளுக்கு நாங்க
இந்த மென்னமில காட்டிய போட்டேன்னு சொன்னா உருவாக நிறம் வந்து இந்த எச்சை என்ற நிறமாக வந்து காணப்படும். அப்ப அதுதான் வந்து இந்த கேள்வியோட சமரி. அதே மாதிரி நாங்க ஒரு NaOH குடுவைக்குள்ளுக்கு, ஒரு சோடியம் ஹைட்ரோக்சைடு குடுவைக்குள்ளுக்கு நாங்க இந்த மென் அமில காட்டிய போட்டான்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் இதுக்குள்ளுக்கு OH மைனஸ் இல்லை. இதுக்குள்ளுக்கு நாங்க இந்த காட்டிய போட்டான்னு சொன்னா இந்த தாக்கம் வந்து வளமையா நடக்கிற மாதிரி நடக்கும். அப்ப இவ்விடத்துல H3O+ உருவாகிற இந்த குடுவைக்குள்ளுக்கு OH மைனஸ் இல்லை. இந்த OH மைனஸ் வந்து இந்த H3O+ தாக்கம் அடையும். அப்படி தாக்கம் அடைஞ்சோன்னு சொன்னா இந்த சமநிலையில H3O+ செறிவு குறையும். அப்ப H3O+ செறிவு குறைஞ்சன்னு சொன்னா தாக்கம் வந்து வலப்பக்கம் நகரும். அப்ப தாக்கம் வலப்பக்கம் நகர்ந்தன்னு சொன்னா IN- செறிவு HI என்ற செறிவை விட கூடுதலாக காணப்படும். IN- செறிவு கூடுதலாகிறதால ஒட்டுமொத்தமான நிறம் வந்து இந்த IN- நிறமாக வந்து காணப்படும். அப்ப இது முதலாவது பாயிண்ட். முதலாவது பாயிண்ட் என்ன சொன்னா ஒரு மென்னமில காட்டிய வண்ணமிலத்துக்குள்ள செலுத்தினு சொன்னா IN- செறிவை விட HI என்ற செறிவு கூடுதலாக காணப்படும். அதனால அதோட நிறம் எதிர நிறமாயிருக்கும். அதாவது அந்த விளைவுள் கரைசல் நிறம் வந்து HI என்ற நிறமாக இருக்கும். விளைவுள் கரைசலின் நிறம் வந்து HI என்ற நிறமாக வந்து காணப்படும். அதுதான் முதலாவது பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு சொன்னா இந்த காட்டிய வந்து ஒரு மூலத்துக்குள்ள போட்டான்னு சொன்னா அல்லது ஒரு காரத்துக்குள்ள போட்டான்னு சொன்னா இங்கே OH- வந்து இந்த H3O+ ஆகட்டும். அதனால தாக்கம் வலப்பக்கமாக நகரும். தாக்கம் வலப்பக்கமாக நகர்ந்தது சொன்னா IN- செறிவு HI என்ற செறிவை விட கூடுதலாக காணப்படும். அப்ப இங்க வந்து ஒப்போசிட்டா நடக்கிற இல்லையா, IN- செறிவு HI என்ற செறிவை விட கூடுதலாக காணப்படுறது. IN- செறிவு வந்து HI என்ற செறிவை விட கூடுதலாக காணப்படும். இதுக்கான நிபந்தனை என்னன்னு சொன்னா ஒரு மென்னமில காட்டிய வந்து நாங்க வந்து ஒரு 1 காரத்துக்குள்ள போடணும். 1 காரத்துக்குள்ளுக்கு போடணும். இங்க நிபந்தனை என்ன, ஒரு மென்னமில காட்டிய ஒரு 1 அமிலத்துக்குள்ள போடுற. இங்க வந்து மென்னமில காட்டிய வந்து 1 காரத்துக்குள்ள போடுற. அதே நேரம் இங்க விளைவுள் கரைசல் நிறம் வந்து இந்த சந்தர்ப்பத்துல விளைவுள் கரைசல் நிறம் வந்து இந்த IN- நிறமாக வந்து காணப்படும். அதாவது எதுக்கு செறிவு கூடவோ அது நிறத்தை தான் இந்த கலவை வந்து பிரதிபலிக்கும். இந்த சமரி உங்களே விளங்கினேன்னு நினைக்கிறேன். இதுல வந்து கட்டாயம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்ப வந்து இந்த ரெண்டாவது கூட்டம் முதலாவது பாருங்க. ரெண்டாவது கூட்டில் என்ன சொல்லுகிற, சமநிலை புள்ளிக்கு அருகில் pH-இன் விரைவான மாற்றம் இருப்பின் எந்த காட்டியையும் அமில மூல நீமி போன்றதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்றேன். இப்ப நாங்க உதாரணமா HCl-க்கும் NaOH-க்கும் இடையிலான நீமிப்பு எடுக்கோமே. HCl-க்கும் NaOH-க்கும் இடையிலான நீமிப்பு எடுத்தான்னு சொன்னா ஆரம்பத்துல வந்து HCl இருக்கும். இந்த HCl-க்குள்ளுக்கு நாங்க முதல்ல இந்த காட்டியை போடுறோம். அந்த காட்டியை போட்டா என்ன நடக்கும், H3O+ செறிவு சடுதியாக கூடும். அதனால வந்து தாக்கம் பித்திசில நகர்ந்து HI என்ற செறிவு கூடும். அப்ப HI என்ற செறிவு கூடுறதால அது நிறம் தான் இந்த கலவையில வந்து பிரதிபலிக்கும். உதாரணமா சொல்லுவோமே, இது நிறம் நீல நிறம் என்று சொன்னா ஆரம்பத்துல இந்த கரைசல் நிறம் வந்து ஒரு நீல நிறத்தை சார்ந்த ஒரு நிறமாக இருக்கும். தூய நீல நிறமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு நீல நிறத்தை சார்ந்த ஒரு கலரா இருக்கும். சரியா, ஆரம்ப கரைசல் நிறம் என்னப்ப நீல நிறம். இது வந்து ஆரம்பத்துல நீல நிறமா இருக்கும். அதுக்கு பிறகு நாங்க NaOH போட போட தாக்கம் வந்து நடக்கும் இல்லையா. உதாரணமா சொல்லுவோமே, ஆரம்பத்துல HCl வந்து ஒரு 100 மூல் சொன்னா நாங்க NaOH போட்டு போகக்கொள்ள இந்த 100ன்றது வந்து குறைஞ்சு போகும். நாங்க 1 மூல் NaOH போட்டேன்னு சொன்னா இது 99 மாறும். அப்படி NaOH போட்டு போயிட்டு ஒரு கட்டத்துல வந்து நாங்க போடுற NaOH மூல் வந்து 100 மூலாக மாறும். அப்ப நாங்க 100 மூல் NaOH போட்டான்னு சொன்னா அந்த 100 மூல் NaOH-ம் 100 மூல் HCl-ஓட தாக்கம் அடைஞ்சு நடுநிலையாக்கப்படும். அப்படி நடுநிலையாக்கப்பட்டான்னு சொன்னா கரைசல்ல வந்து H+ம் நீக்காது, OH- நீக்காது. விளைஞ்சா இந்த 100 மூல் HCl-ஓட தாக்கம் அடைகிறதுக்கு 100 மூல் NaOH போட்டேன்னு சொன்னா இரண்டும் சம அளவுல தாக்கம் அடைஞ்சு முற்றாக நடுநிலையாக்கப்படும். அப்ப கரைசல்ல H+ம் இல்ல, OH- இல்ல, ஒரு நடுநிலையான கரைசலா இருக்கும். அதுக்கு மேல நாங்க ஒரு டிராப் NaOH போட்டாலும் அந்த கலவை ஃபுல்லாக வந்து ஒரு கார கரைசலாக மாறும். விளைஞ்சா அப்ப இதுக்கு தான் நாங்க முடிவு புள்ளின்னு சொல்றோம். சமோல புள்ளின்னு சொன்னா நாங்க ஆரம்பத்துல சொன்னதானே 100 மூல் HCl-ஓட தாக்கம் அடைகிறதுக்கு 100 மூல் NaOH போடணும்னு சொல்லி, அதுதான் சமவெளி புள்ளி. அப்ப முடிவு புள்ளின்றது வந்து அந்த சமவெளி புள்ளிக்கு பிறகுதான் வர. அந்த சமவெளி புள்ளிக்கு பிறகு நாங்க ஒரு டிராப் போட்டேன்னு சொன்னா அந்த கரைசல் முழுவதும் காரமா மாறான்னு சொன்னேன், அந்த இடம் தான் முடிவு புள்ளின்னு சொல்றது.
அப்ப முடிவு புள்ளின்றது வந்து சமவுள்ள புள்ளிக்கு பிறகுதான் வர. அப்ப தெளிவா நோட் பண்ணிக்கோங்க, சமவுள்ள புள்ளியின் கனவளவை விட எப்பொழுதும் முடிவு புள்ளியோட கனவளவு வந்து கூடுதலா தான் இருக்கும். விளங்குதா? அப்ப முடிவு புள்ளின்றது எப்போதும் சமவுள்ள புள்ளிக்கு பிறகுதான் கட்டாயம் வரப்போற. அப்ப உங்களோட முதலாவது கூட்டு வந்து பிழை. முதலாவது கூட்ட பாருங்க. முதலாவது கூட்டுல என்ன சொல்லிற, அமிலமூல நியமிப்பொன்றில் சமவுள்ள புள்ளியிலும் பார்க்க அவதானிக்கப்படுகின்ற முடிவு புள்ளி குறைவாக இருக்கிறது என்று சொல்ற. அது பிழை. சமவுள்ள புள்ளின்றது நாங்க போடுற அமிலத்தோட தாக்கமடைறதுக்கு எவ்வளவு மூலம் போடணுமோ அதுதான் சமவுள்ள புள்ளின்னு சொல்றது. அதுக்கு மேல ஒரு ட்ராப் NaOH போட்டான்னு சொன்னா தான் முடிவு புள்ளி வரும். அந்த சந்தர்ப்பத்துல தான் நிறமாற்றம் வந்து நடக்குது. இந்த நிறமாற்றம் எப்படி வரதை தான் நான் இவ்வளவு நேரமும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அமிலம் மட்டும் ஈக போல இதுல நிறம் வந்து நீல நிறத்தை சார்ந்ததாகும். முடிவு புள்ளி அதாவது இந்த தாக்கம் ஃபுல்லா நடந்து அடுத்த ட்ராப் NaOH போடக்கொள்ள இந்த கரைசல்ல OH மைனஸ் செறிவு கூட தொடங்கும். OH மைனஸ் செறிவு கூடி நடிச்சுன்னா இந்த தாக்கத்துல வந்து IN மைனஸ் செறிவு கூடும். IN மைனஸ் செறிவு கூடி நடிச்சுன்னா அதிர நிறத்தை தான் இந்த கலவை வந்து பிரதிபலிக்கும். உதாரணமா நாங்க இதுல நிறத்தை வந்து சிவப்பா எடுத்து சொன்னா இந்த நீல நிறம் நாங்க போடுற அடுத்த ட்ராப் NaOH சிவப்பு நிறமாக மாறும். விளைச்சா அதுக்கு தான் நாங்க முடிவு புள்ளின்னு சொல்றோம். அப்ப உன முதலாவது கூற்று பிழை, ரெண்டாவது கூற்றும் பிழை. ரெண்டாவது கூற்று பிழைன்னு சொன்னா சமவுள்ள புள்ளிக்கருகில் pHன் விரைவான மாற்றம் இருப்பின் எந்த காட்டியையும் அமிலமூல நியமிப்பொன்றுக்கு பயன்படுத்தலாம்னு சொல்றார். இவ்விடத்துல எந்த காட்டியும் தானே, அதனாலதான் இந்த கூற்று பிழை. ஏன்னு சொன்னா ஒரு பொருத்தமான காட்டியை நாங்க எப்படி சூஸ் பண்றோம்னு சொன்னா அந்த காட்டி நிறமாற்றம் அடைகிறதுக்கு ஒரு pH ரேஞ்ச் ஒண்டிய. உதாரணமா நாங்க ஆரம்பத்துல எடுத்த காட்டி நீல நிறத்திலிருந்து சிவப்பு நிறமாக மாறுறதுக்கு ஒரு pH ரேஞ்ச் ஒண்டிய. அந்த pH ரேஞ்சில தான் அந்த நிறமாற்றம் வந்து வரும். அந்த நிறமாற்றத்துக்குரிய pH பெருமானம் வந்து சமவுள்ள புள்ளி உள்ளடக்கிய அந்த சமவுள்ள புள்ளியை உள்ளடக்கிய சடுதியான pH மாற்றத்துக்குரிய வீச்சுல வந்து காணப்படும். நான் சொல்ற விஷயங்கள் கொஞ்சம் குழம்புற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு திரும்ப ஒரு தடவை சொல்லி காட்டுறேன். இந்த HClலும் NaOHம் தாக்கம் அடையக்குள்ளே அந்த pH மாற்றத்துக்கான ஒரு கிராஃப் ஒன்று தாரதானே, அந்த கிராஃப் வந்து இப்படித்தான் வரும். HClலும் NaOHம் தாக்கம் அடையக்குள்ளே அந்த pH மாற்றம் மட்டும் நடக்குது. அந்த pH மாற்றத்துக்கான கிராஃப் எடுத்துன்னு சொன்னா அந்த கிராஃப் வந்து இப்படித்தான் வரும். உங்களுக்கு ஒண்ணுமெண்டா உங்களோட ரிசோர்ஸ் புக்கை பார்த்து கொள்ளையிலும் pH வந்து இப்படி கூடி ஒரு சடுதியான அதிகரிப்பு ஒன்றை காட்டிட்டு மறுபடியும் இந்த pH வந்து ஒரு வளைகோட்டில் வந்து கூடிக்கொண்டு போகும். அப்ப இந்த பகுதிக்கு தான் நாங்க வந்து சடுதியான pH மாற்றம் அப்படின்னு சொல்றோம். இந்த சடுதியான pH மாற்றம் உதாரணமே சொல்லுவோமே, ஒரு 3 to 8 pH வரை காட்டியும் நடக்கிறாண்டு. உயர்ந்த புள்ளி வந்து pH 8ன்னு சொன்னா அந்த சடுதியான pH மாற்றம் நடக்கிறது வந்து இந்த pH 3க்கும் pH 8க்கும் இடையிலான பகுதியில தான் அந்த சடுதியான pH மாற்றம் நடக்கிறது. அப்ப ஒரு பொருத்தமான காட்டியை நாங்க எப்படி சூஸ் பண்ணணும்னு சொன்னா அந்த காட்டிக்குரிய நிறமாற்ற pH வீச்சு, அந்த காட்டிக்கு நிறமாற்றம் நடக்கிறதானே அந்த நிறமாற்றத்துக்குரிய pH வீச்சு இந்த வீச்சுக்கு உள்ளடங்கியதா இருக்கணும். அப்பதான் அது பொருத்தமான காட்டி. இல்லாட்டி எங்களுக்கு நியமிப்புல வந்து ஒரு நிறமாற்றமும் இருக்காது. உதாரணமா சொல்லுவோமே, நாங்க அமிலமூல நியமிப்புல ஒரு காட்டியோட பயன்படுத்துறோம். அந்த காற்றிட நிறம் வந்து மாற்றம் அடைகிற pH வீச்சு வந்து 1 to 2, அதாவது pH வந்து 1 to 2 மாறக்கொள்ள அந்த காற்றிட நிறமும் மாறுபடும். அந்த மாற்றம் நடக்கிறது வந்து pH வந்து 1 to 2 மாறக்கொள்ள தான் அந்த நிறம் மாற்றம் நடக்கிறது. ஆனா நியமிப்புக்குரிய pH மாற்றம்ன்றது வந்து 3 to 8 சொன்னா இந்த காட்டி வந்து ஒரு பொருத்தமான காட்டி அல்ல. வணங்குதா? அப்ப சமரி என்னன்னு சொன்னா இந்த மாதிரியான காட்டிகளை பயன்படுத்தி எங்களுக்கு நியமிப்புட வந்து முடிவு புள்ளியை வந்து பெற்றுக்கொள்ளலாம். இந்த விஷயங்கள்ல உங்களுக்கு குழம்புற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு தரக்கா நிதானமா யோசிச்சு பாருங்க, சரியா? அப்ப இந்த கேள்வியோட ஒட்டுமொத்தமான சமரியை நான் ஒரு தரக்க சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நாங்க வந்து காட்டியை வந்து ஒரு மென்னமில காட்டியாக கருதினு சொன்னா அந்த மென்னமில காட்டியை வந்து நாங்க ஒரு HCl கரைசலுக்குழு போடக்குள்ளே IN மைனஸ் செறிவை விட HI என்ற செறிவு கூடுதலாக காணப்படும். அதனால விளைவுள் கரைசல் நிறம் வந்து இந்த HI என்ற நிறத்தை சார்ந்ததாக இருக்கும். உதாரணமா சொல்லுவோம், இந்த HI என்ற நிறம் நீல நிறமா இருந்துட்டு சொன்னா இந்த மென்னமில காட்டிய ஒரு அமிலத்துக்குள்ள போடக்குள்ள உருவாகிற நிறம் வந்து நீல நிறத்தை சார்ந்த நிறமாக இருக்கும். அதே நேரம் நாங்க வந்து இந்த காட்டியை வந்து ஒரு காரத்துக்குள்ள போட்டோன்னு சொன்னா OH மைனஸ் செறிவு கூடவே இருக்கும். அப்ப அந்த OH மைனஸ் இந்த H3O+ அகற்றதால IN மைனஸ் செறிவு கூடும். IN மைனஸ் செறிவு கூடுதலாக இருந்தேன்னு சொன்னா விளைவுள் கரைசல் நிறம் வந்து இந்த IN மைனஸ் நிறமாக காணப்படும். இந்த IN மைனஸ் நிறத்தை நான் உதாரணமா சிவப்பு எடுத்தேன்னு சொன்னா இந்த காட்டிய ஒரு காரத்துக்குள்ள போடக்குள்ள அதோட நிறம் வந்து சிவப்பு நிறத்தை சார்ந்த நிறமாக வந்து காணப்படும். அப்ப இதை பற்றி பார்த்தேன்னு சொன்னா உங்களுக்கு முதலாவது கூற்று பிழைன்றது தெளிவா விளங்குறேன். ரெண்டாவது கூட்டம் நான் எப்படி பிழையாக்கினேன்?
ரெண்டாவது கூட்டு எப்படி பிள்ளையாக்குறேன்னா எல்லா காட்டிகளையும் ஒரு குறிப்பிட்ட நியமிப்புக்கு எங்களுக்கு பயன்படுத்தலாம். பொருத்தமான காட்டி ஒவ்வொரு நியமிப்புக்கும் பொருத்தமான காட்டின்ற இந்த நியமிப்புக்கு பொருத்தமான காட்டி எப்படி பயன்படுத்தணும்னு சொன்னா இந்த 3க்கும் 8க்கும் இடையில ஒரு பிஹெச் மாற்றம் ஒன்று தானே, இந்த ரேஞ்சுக்கு உட்பட்ட நிறமாற்ற பிஹெச் வீச்சு வந்து அந்த காட்டி ஈக்கணும். விளங்குதா? உதாரணமா சொன்னோமே ஒரு காட்டியோட நான் எடுக்கிறேன், அந்த காட்டியோட நிறமாற்றம் நடக்கிற பிஹெச் வீச்சு 4லேருந்து 7 சொன்னா அது பொருத்தமான காட்டி. ஏன்னு சொன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அந்த 4லேருந்து 7 வரை காட்டியமான ரேஞ்சும் இல்லையா. ஆனா இந்த 1 to 2ன்ற ரேஞ்ச் வந்து இதுக்கு அப்பாற்பட்ட ரேஞ்ச். அதனால அந்த காட்டிகளை எங்களையும் பயன்படுத்தலாம். நான் ஒண்ணுமெண்டா அந்த ரிசோர்ஸ் புக்லயே அந்த படத்தையும் போட்டேன். அந்த படத்துல பார்த்தா அவ்வளவு விளங்கும். அந்த நிறமாற்றத்துக்குரிய அந்த பிஹெச் வீச்சு எப்படி மாறுறது விளங்கும். ஒவ்வொரு கலரும் மாறக்கொள்ள அந்த பிஹெச் பெருமானத்தையும் அவங்க தந்திப்பாங்க. அந்த பிஹெச் ரேஞ்சுக்குள்ளே தான் அந்த நிறம் மாறுற விளங்குதா. அந்த படத்தை பார்த்தா விளங்கும். நான் 7 மிட எடிட்டிங்ல இந்த இடத்துல வந்து அதை போட பாக்குறேன். அதை பார்த்தா அவ்வளவு விளங்கும். அந்த ஒவ்வொரு காட்டிகள்டையும் நிறமாற்றம் எந்தெந்த பிஹெச் ரேஞ்சில் நடக்கிறன்றது விளங்கும். அந்த ரேஞ்சை வச்சு பார்க்கணும் அது பொருத்தமான காட்டியா இல்லையான்றது. அப்ப 71வது கேள்வியில முதலாவது கூட்டுறுப்பில 2வது கூட்டுறுப்பிலன்றதால 5th ஆன்சர் வந்து வரும்.